இங்க பாரு, இப்போ உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. முதல்ல அதை போய் பாரு. அதை விட்டுட்டு அடுத்தவங்க வாழ்க்கையை எப்படி கெடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்காத. யாரு? நான் கெடுக்க பாக்குறேனா? அந்த அன்பரசி தான் ஏன் லைஃப கெடுக்க பார்த்தா. அவ இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்ல, இன்னும் இதுக்கப்புறம் நிறையவே அனுபவிப்பா விஸ்வா. என் மனசார சொல்றேன், அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா. நல்லா இருக்கவும் நான் விட மாட்டேன். என்னடி பேசிட்டு போற? பிரதர் நீங்க ஏன் அப்படி நிறுத்திட்டா? அப்படியே சும்மா பொலிர்னு ஒண்ணு வச்சிருக்க வேணாம். ப்ரோ, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்லி நீ கேள்விப்பட்டது இல்லையா? நீ நல்லா இருக்கேன்னு பாவலாம் பார்க்காத. நல்ல எண்ணத்தோட இருந்தா இப்படிலாம் பேச மாட்டாங்க. இவளெல்லாம் அடிச்சுதான் ப்ரோ திருத்தணும். என்ன ப்ரோ நீ? சரி சரி, நீ ஏதோ அவசரமா வேலைக்கு கிளம்பின்னு இருக்க. நீ கூலா வேலைக்கு கிளம்பு. டார்லிங் நான் பாத்துக்கிறேன். டார்லிங் நீ வா, நம்ம போலாம். அட வா டார்லிங். பத்மா, இன்னைக்கு விஸ்வா முத நாள் வேலைக்கு போறான். நீ வந்து அவன் ஆசீர்வாதம் பண்ணுமா. என்னதான் உனக்கு அவன் மேல கோவம் இருந்தாலும் அவன் நம்ம பையன் இல்லையாமா. அவன் நல்லா இருக்கணும் தானே நம்ம நினைக்கிறோம். கரெக்டுங்க. நாம் அவன் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். அதனாலதான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கோம். ஆனா அவனுக்கு அந்த எண்ணம் இருக்கிற மாதிரி தெரியல. நாம அவனுக்காக தான் இதெல்லாம் பண்றோம்னு அவனுக்கு புரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. அவன் என்னடான்னா அந்த அன்பரசியோட பேச்ச கேட்டுக்கிட்டு அப்படிதான் கஷ்டப்படுவேன்னு நின்னா நான் என்னங்க பண்ண முடியும்? நல்லா போய் வேலை பார்க்கட்டும். அப்பதான் 4 காசு சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு அவனுக்கும் புரியும். இங்க பார் பத்மா, அன்பரசி எதுக்கு நீ தப்பாவே நினைக்கிற? அவளே அவங்க அம்மாவை இழந்துட்டு வந்து நிக்கிறா. அது மட்டும் இல்லாம இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் பக்குவமா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுல எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காமா. அடேங்கப்பா, இப்ப நான் அவளை என்ன பண்ணிட்டேன்னு அவன் இந்த வீட்டுல சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? நான் அவனை வேலைக்கு போக சொன்னேன்? இல்ல நான் தான் அவளை போய் காம்படிஷன்ல கலந்துக்க சொன்னா? சொல்லுங்க. இதெல்லாம் அவங்களா எடுத்த முடிவு தானே. அதோட பலனை அவங்களே அனுபவிக்கிட்டான். அப்பதான் லைஃப்னா எவ்வளவு டஃப்னு அவங்களுக்கு புரிய வரும். நாம தான் நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, அவங்க எல்லாம் கம்ஃபர்டபுளா வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அவங்க அப்படி நினைக்கலங்க. நம்ம கிட்டயே போய் சொல்லி நம்மளையே ஏமாத்தி மனசை கஷ்டப்படுத்தி பாக்குறாங்க. இவ்வளையே நாம சொல்றத கேட்டு அவங்களால ஒரு மரியாதை கொடுத்து நடந்துக்க கூட முடியலையேங்க. அவனுக்கே இவ்வளவு ரோஷம் இருக்கும்னா அவனை பெத்தவன்னா எனக்கு எவ்வளவு ரோஷம் இருக்கும். அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் என்கிட்ட அவ்வளவு கோவமா பேசினதுக்கு அப்புறம் எனக்கு அவனை பார்த்தாலே கோவமா வருதுங்க. இதுல நீங்க வேற வந்து அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கிறீங்க. போங்கங்க. இங்க பாரு பத்மா, அவங்க 2 பேரும் உன்னை எதிர்த்து தான் அதெல்லாம் பண்றாங்கன்னு நீ ஏமா நினைக்கிற? அவங்க படுற கஷ்டத்தையும் முன்னேன்னு நினைக்கிற அவங்க நல்ல எண்ணத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருமா. என்ன இருந்தாலும் அவங்க நம்ம பிள்ளைங்க. வயசுல பெரியவங்களா நாம இதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது தப்பே இல்லம்மா. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஆண்டி சாப்பிட வாங்க. இந்த நேரத்துல போய் காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க? நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேம்மா. ஏன் அங்கிள், நீங்களாவது வந்து சாப்பிடலாம்ல. நீ சாப்பிடுமா, நாங்க அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். சரி. அன்பரசி,
அன்பரசி டைம் ஆகுது. முத நாளே ஆபீஸ்க்கு லேட்டா போனா நல்லா இருக்காதுமா. கொஞ்சம் சீக்கிரம் சாப்பாடு எடுத்துட்டு வாயேன். இதோ வரேங்க. 2 minutes. ஓகே ஓகே. என்ன இவன் 2 நாள்லயே சொன்ன மாதிரி வேலைக்கு கிளம்பிட்டான். அப்படிலாம் நடக்க விடக்கூடாதே, தப்பாச்சே. டைம் வேற ஆயிட்டே இருக்கு. என்னடா தம்பி, அண்ணே வேலை கிடைச்சிச்சா? கெட்டப்பெல்லாம் பலமா இருக்குடா. இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் டே. சூப்பர்டா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. டேய், முதல் நாள் வேலைக்கு போற, பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வேணாமா? போ, முதல்ல போய் சாமி கும்பிட்டு வா போ. ஓ, என்ன யோசிக்கிற? போ, அட போடா. நல்லா கும்பிட்டுக்கோடா. அவங்களோட ஆசீர்வாதம் முழுசா நம்மளுக்கு கிடைக்கும். மத்தவங்களை எல்லாம் யாரையும் நம்பாத, சரியா? ஏங்க, உங்க பையனை முதல் மாச சம்பளம் வாங்கின உடனே ஒரு சாமி படம் வாங்கி அவங்க பேலஸ் இருக்குல்ல, பேலஸ் அதுல மாட்டிக்க சொல்லுங்க. ஏன்னா இங்க இருக்கிற பூஜை ரூம் அவரு சம்பாதிச்சு கட்டினதில்ல. என்ன பத்மானி உங்க பையன் அவர் இவருன்னு சொல்லிக்கிட்டு அவன் தான் ஏதோ தெரியாம பண்ணிட்டு இருக்கானா? நீயும் சின்ன குழந்தை மாதிரி அவங்ககிட்ட வீம்புக்கு பண்ணிட்டு இருக்க. வா 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 வா. விஸ்வா, உட்காருங்க, எதுவும் பேசாதீங்க, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க போதும். டார்லிங், என்ன டார்லிங், மாமா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம தனியா உட்காந்து துண்ணுட்டு இருக்க? என்ன மொத்த எல்லாம் துண்டா போட்டு வெட்ட புடிச்சிக்கினா போலியே. துண்டுறதுல ஒன்னு அச்சிக்கவே முடியாது செல்லம். சாப்பிடு சாப்பிடு. ஏப்பா விஸ்வா, அப்படி வேலை செஞ்சுதான் நீ முன்னுக்கு வரணும்னு முடிவு எடுத்துட்டனா நம்ம கம்பெனிலே வேலை செய்யலாம்லப்பா. எதுக்கு வெளியில எல்லாம் போய் வேலை பார்த்துட்டு இருக்க? அது இல்லப்பா. அப்படிலாம் யாருக்கும் சும்மா தூக்கி கொடுத்துட முடியாது. இது நேத்து விதை போட்டு இன்னைக்கு அறுவடை பண்ண கம்பெனி கிடையாது. இது நம்ம பல வருஷ உழைப்பிலையும் சம்பாத்தியத்திலையும் உருவானது. இந்த மாதிரி ஒரு திண்டாட்டமான வாழ்க்கை வேணும்னு அவனாதானே ஆசைப்பட்டு கேட்டு வாங்கிக்கிட்டான். அதனால அவனே எல்லாத்தையும் அனுபவிச்சு உழைச்சு முன்னுக்கு வரட்டும். சாரி சார், கோயிலுக்கு போயிட்டு வந்ததால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாளையில இருந்து கரெக்டா டைமுக்கு உங்களை ஆபீஸ்க்கு அனுப்பிடுறேன். டேய் தம்பி, என்ன வேலைன்னு சொல்லவே இல்ல? அது காலேஜில் தானே கோச்சா வேலை கிடைச்சிருக்கு. ஓ, சரிடா சரிடா, சூப்பர்டா. யோ பாரா, எந்த வேலைக்கு போனாலும் சரி, நீ சொன்ன மாதிரியே வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கணுங்கிறத மட்டும் மறந்துடாத, சரியா? எல்லாரும் முன்னாடி நல்லா ஜெயிச்சு காட்டணும்டா. ஆமா அன்பரசி, என் தம்பிக்கு என்ன சாப்பாடு செஞ்சு கொடுத்துக்கிறா? சுட சுட வடிச்ச சாதம், ஐர மீன் குழம்பு, தக்காளி ரசம், அப்புறம் ஆம்லெட். அப்படியா? சரி சரி, இந்த இருங்க டார்லிங், நமக்கு என்ன சாப்பாடுங்க? கேக்குறல்ல, சொல்ல. இட்லி, சட்னி, சாம்பார். அடச்சே, ரிஜெக்டட். இதெல்லாம் ஒரு மெனுவா? இங்க இருக்கு பாரு, இதெல்லவா மெனு? கேக்குறதுக்கு எவ்வளவு ருசியா இருக்குது பாத்தியா? டேய் விஸ்வா, ஒரு உளுந்த வடை கூட இல்லாம சாப்பிடுறதுல எனக்கு உடன்பாடே இல்லடா. அதே நேரம் நீங்க செஞ்ச அந்த ஐர மீனுக்கு நான் வாழ்க்கை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த மீன் என் கனவுல வந்து அதோட முள்ளாலேயே என் கண்ணு ரெண்டையும் குத்திராது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அண்ணே இது உன் வீட்டு சாப்பாடுன்னு நீ எதுக்கு இப்ப கேட்டுக்கிட்டு இருக்க? நீ சாப்பிடுங்க.
வெய்யாலுமா சொல்ற? ஆ அன்பரசி, இங்க பாரு, நம்ம எடுத்துக்கிட்ட சபதம் என்னன்னு தெரியும்ல? நம்ம 2 பேரும் இந்த வீட்ல இருந்து எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு மட்டும்தான். ஆனா நம்ம இடத்துக்கு யாராவது வந்தா அவங்களுக்கு நீ வயிறார சாப்பாடு போட்டு தான் அனுப்பணும். அது யாரா இருந்தாலும் சரி. ம், கேட்டுச்சா? மா, தம்பி சொல்ற மாதிரி ஃபுல் மீல்ஸ்ல அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இப்போதைக்கு அந்த ஐயர் மீன் சொன்னியே, அதை மட்டும் கொஞ்சம் ஊத்துமா, சரியா? சரி வாங்க. ஆ, ஏய் பொண்டாட்டி, என்ன மாமா முத நாள் வேலைக்கு போறேன், வாசலுக்கு வந்து வழி அனுப்பி ஃப்ளையிங் கிஸ் எல்லாம் கொடுக்க வேணாமா? சார் அவங்களெல்லாம் கண்டுக்காத, நீ வா செல்லம். ஷோ, பாருடா, நீயும் போமா போ. சோதிக்காதீங்களா என்னைய? ஃப்ளையிங் கிஸ் தாண்டா, அதுக்கேண்டா வெளில கூட்டு போற? இங்க இருந்தே வாங்கி ஜோபில போட்டு போக வேண்டியதாண்டா. டார்லிங், பாத்துக்கோ. இட்லியா சாம்பாரா சட்னியா? போயிட்டு வரேன். ம். பரவாயில்லையே. என்ன அன்பரசி, புது குடுத்தனம்லாம் எப்படி இருக்கு? தனியா இருந்தாலும் ஜாலியா இருக்க போல இருக்கே. என்ன பாவம் விஸ்வாதான். என்ன வேணும்? இப்ப எதுக்காக இங்க வந்திருக்க? ஒன்னும் இல்ல, சும்மா என் அக்கா எப்படி இருக்கான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். அதான் பாத்துட்டல, கிளம்பு. என்ன அன்பரசி, உன் புருஷன் வீட்டுக்கு வந்தவங்கள சாப்பிட வச்சுதானே அனுப்பணும்னு சொன்னாரு. நான் வந்த உடனே கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்க. ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாரு விஸ்வா. இன்னைக்கு இதோ இப்படி ஒரு ரூம்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் கம்பெனில அவர் கையெழுத்துக்காக ஆஃபர் லெட்டரோட எல்லாரும் லைன்ல நிப்பாங்க. இன்னைக்கு வேலை கிடைக்குமா வேலை கிடைக்குமான்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் கையேந்தி கடைசியில ஒரு வேலைக்கு இப்ப போயிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா இப்படிலாம் நடக்கணும்னு தானே நான் இவ்வளவு நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அன்னைக்கு நீ சொன்னதையும் உனக்கு நான் திரும்ப சொல்லட்டுமா? இது வெறும் ட்ரைலர் தான். மெயின் பிக்சரை இதுக்கப்புறம் தான் பார்க்க போற அன்பரசி. பத்மா ஆன்ட்டிக்கு உங்க 2 பேர் மேலேயும் வெறுப்பை ஏற்படுத்தி ஒரே வீட்டுல தனி கொடுத்தனும் பண்ண வச்ச எனக்கு உன்னை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு தெரியாமலாம் இல்ல. நான் இப்ப அடிச்ச அடியில நீ எழுந்திருச்சு நீ கொஞ்சம் மூச்சு விட்டுக்கோ, ஓகேவா? அதுக்கப்புறம் நீ எதிர்பார்க்காத நேரத்துல அடுத்த அடி அடிச்சு உங்க 2 பேரையும் இந்த வீட்டை விட்டே துரத்தி காட்டுறேன். வரட்டுமா? ம். நாரதர் கழகம் நன்மையில முடியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நீ பண்றதும். நீ எனக்கு எதிரா பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு வகையில எனக்கு சாதகமா தான் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் இங்க கல்யாணம் ஆகி வந்ததும் பத்மாத்த நான் ஓடுறது பிடிக்காம என்கிட்ட இதுக்கப்புறம் குடும்பத்தை மட்டும் நான் பாத்துக்கணும், ஓடலாம் கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா விஸ்வாசரோட ஹெல்ப்பால என்னோட ஆசை என்னவோ அதை நோக்கி போய் இன்னைக்கு நேஷனல் லெவலுக்கு செலக்ட் ஆயிட்டேன். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நீ என்ன பழி வாங்குறேன்னு சொல்லி நான் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு ரகசியமா வச்சுக்கிட்டு இருந்த இந்த விஷயத்த பட்டுன்னு எல்லார் முன்னாடியும் போட்டு உடைச்சிட்டியா? இப்போ இந்த விஷயம் பத்மா அத்தைக்கும் தெரிஞ்சிருச்சு.
அதோட விஸ்வாசரும் பத்மா அத்தை கிட்ட பேசி இனிமே இவளை யாரு தடுத்தாலும் ஓடதான் போறான்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட மறைஞ்சுதான் ஓடணும்னு அவசியமே இல்ல. அடுத்து வர எல்லா காம்படிஷன்லயும் நான் கலந்துக்க தான் போறேன், ஜெயிச்சு மெடல் வாங்க தான் போறேன். விஸ்வாசர் சொன்ன மாதிரியே இப்ப அவர் சொந்த கால நின்னு என்ன ஜெயிக்க வைக்க தான் போறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க இதெல்லாம் கடந்து சந்தோஷமா தான் வாழ போறோம். அத நீயும் பார்க்க தான் போற. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ அடிக்கடி சொல்ற மாதிரி என்ன அவ்வளோ ஈஸியாலாம் இந்த வீட்டை விட்டு உன்னால துரத்த முடியாது. அது உன்னோட பகல் கனவா மட்டும்தான் இருக்கு. சரி போ, போய் ஏதாவது வீட்டு வேலை இருந்தா பாரு. இல்லனா இப்போ இங்க செய்ய கூப்பிட்டுருவேன். கூப்பிட்டுமா? போன்னு சொல்றேன். என்ன இவ புதுசா இப்படி ஒரு கதையை சொல்றா? நான் இப்படி யோசிக்கவே இல்லையே. இவ சொல்ற மாதிரி அடுத்த காம்படிஷன்ல ஜெயிச்சு நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவா போல இருக்கே. அச்சோ, சொன்ன மாதிரியே இந்த விஸ்வா இன்னைக்கு வேலைக்கு போறானே. நாளைக்கு இந்த அன்பரசி காம்படிஷன்ல ஜெயிச்சிருவா. அடுத்து ஒரு கார் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் வீடு வாங்குவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கவே கூடாது. முதல்ல இந்த விஸ்வா எங்க வேலைக்கு போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் வேலையை கெடுத்து அவனை வீட்லயே உட்கார வைக்கணும். என்ன பண்றது? அன்பரசியும் விஸ்வாவையும் முன்னேற விடக்கூடாதே. இவன் வேலையை புடுங்கிட்டா நம்மளோட பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். ஏற்கனவே நான் என்ன பிளான் போட்டாலும் அந்த அன்பரசி எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறா. இந்த வாட்டி ஒருவேளை அவளே கண்டுபிடிச்சாலும் இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன்னு தெரியவே கூடாது. அதுக்கு இந்த வீட்டுக்கு சம்மந்தம் இல்லாத ஆளை வச்சுதான் பண்ணணும். அது யாரு 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 யாரு? இந்த விஷயத்துக்கு அவன் தான் கரெக்டான ஆளு. பக்காவா நம்ம வேலையை முடிச்சு கொடுப்பான். அனன்யா மேடம். மேடம் சொல்லுங்க மேடம். என்னையெல்லாம் மறந்துட்டீங்க போல இருக்கு. இப்பெல்லாம் எந்த வேலையும் சொல்றது இல்லையா மேடம்? அப்படிலாம் எதுவும் இல்ல. இப்ப கூட ஒரு வேலை விஷயமா தான் உனக்கு நான் கால் பண்ணிருக்கேன். என்ன வேலைன்னு மட்டும் சொல்லுங்க மேடம். எந்த பிசுறும் இல்லாம சிறப்பா பண்ணிடுறேன். அதுக்காக தான் நான் உனக்கு கால் பண்ணிருக்கேன். இத பண்ண சொன்னது நான் தான்னு எந்த காரணத்தை கொண்டு வெளியில தெரியக்கூடாது. இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள மட்டும் தான் இருக்கணும். அந்த கவலையே உங்களுக்கு வேணாம் மேடம். என்ன விஷயம்னு மட்டும் சொல்லுங்க. நான் உனக்கு போட்டோஸும் மற்ற டீடைல்ஸையும் அனுப்பி வைப்பேன். அதுல இருக்கிறவன் ஏதோ ஒரு காலேஜ்ல கோச்சா வேலை செய்யறான். அவனை ஃபாலோ பண்ணி அது எந்த காலேஜ்னு கண்டுபிடிச்சு அவனை வேலையை விட்டு தூக்குற மாதிரி ஏதாச்சும் நீ பண்ணி அவனுக்கு வேலையே இல்லாம அவனை வீட்டுல உட்கார வைக்கணும். என்ன மேடம் சப்ப மேட்டரா இருக்கு. நீ வேலையை நான் கேட்ட மாதிரி பண்ணி கொடுத்தா மட்டும் போதும். சரி மேடம், பார்த்து சொல்றேன் மேடம். சரி, ஓகே.
காலேஜ் கோச்சா? ஆ? அனன்யா மேடம் இவன் காலேஜில் கோச்சா இருக்கான்னு சொன்னாங்க. இவன் காலேஜில் இல்லாமல் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான்.